வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம சூப்பராக ஒரு தந்தூரி செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து அன்றைக்கி பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, நம்ம வாங்கி கொடுக்க வேணாம் அப்படின்றதுனால மண்டே காலையிலேயே நான் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சுமார் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஈவினிங் போல் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு நான் செஞ்சு கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முழு கோழியை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வெட்டாமல் மேலே கீரல் மட்டும் போட்டு முழுசாக வாங்கி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தந்தூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் கடையில் வாங்கினேன். நீங்கள் தந்தூரி மசாலா கிடைக்கணும்னாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தந்தூரி மசாலா போடலைன்னா கூட மற்ற மசாலாலாம் போட்டாலே சூப்பராக இருக்கும். கலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்குங்க. தயவு செஞ்சு காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுங்கள். கேசரி பவுடர் ஆட் பண்ணாதீங்க. நான் வந்து தந்தூரி மசாலா 1 பாக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு சில வீட்டிலே ரெடிலாம் பண்ணுவாங்க. அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி அது ரெடி பண்ணுவாங்க, ஒரு மசாலாலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாக்கெட் வாங்கி ஒரு பாக்கெட் முழுசாவே போட்டுட்டேன். தயிர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சை மணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு லெமனும் முழுசாக பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எண்ணெய் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். நார்மல் கோல்டு வினர் ஆயில் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தயிர் கூட கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து அட்சன் தயிர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு நல்லா இப்போ சாந்து பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கோழி வந்து வாஷ் பண்ணி மேலெல்லாம் கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஒரு கோழி பார்த்தீங்கன்னாக்கா 1-1 1/4 கிலோ போல இருக்குது. க்ளீன் பண்ண பிறகு அது ஃபுல்லாக நம்ம கையை வச்சே மசாலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்பூனு இந்த கரண்டி அதுன்னு வச்சு யூஸ் பண்ணாமல் கையாலேயே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணி மசாலா போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 மணி நேரம் வச்சிங்கனாக்கா நம்ம செய்ய சொல்ல உப்பு காரம் நல்லா ஊறி இருக்கும். மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் மசாலாவை கோழி மேலே அப்ளை பண்ணுங்கள். கோழியை பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்லாம் நல்லா உங்களுக்கு மசாலா ஊறும். நான் வந்து ஸ்கின் அவுட் பண்ணலை, பசங்களுக்கு ஸ்கின் பிடிக்கும்ன்றதுனால ஸ்கின்னோடவே தான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நான் அவன்லாம் எதுவும் வச்சில்லை. அவன்லாம் இல்லாமல் குக்கர்லேயே எப்படி செய்யலாம் சொல்லி உங்களுக்கு நான் நாளைக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம கோழியில் அப்ளை பண்ணணும்ன்ட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து மசாலா போடுறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு எப்படி ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செய்யலாம், செஞ்சு எப்படி நம்ம வீட்டிலே மயோனஸ்லாம் அடைச்சி சாப்பிட்லாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சூப்பராகவே வந்ததுங்க தந்தூரி. அது வேறு லெவலில் இருந்தது. நான் ஃபோட்டோ போடுறேன், இமேஜ் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நான் இதில் மேலேயே ஜாயின் பண்ணுற ஃபோட்டோ சூப்பராக வந்தது. நான் பசங்க வந்து கிரில்லு தந்தூரிலாம் கேட்டாங்க. எது கேட்டாலுமே சரிங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா அது வந்து நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறோன்ற நம்பிக்கை இருக்கும். மசாலா நம்மளே அப்ளை பண்ணி நம்ம வீட்டில் 1 hour 2 hour ஊற வச்சுட்டு செஞ்சு கொடுக்க சொல்ல நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான் இது மாதிரி கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம வீட்லேயே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்லது. வாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் நாளைக்கு பார்க்கலாம்.